நேம் பேட்ஜ், மெட்டல் நேம் பேஜஸ், பிளாஸ்டிக் நேம் பேஜஸ் அண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிராஸ் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸில் பண்ணுவோம் நேம் பேஜஸ். அதுக்கப்புறம் அவார்ட்ஸும் அப்படி தான். உடன் போர்டு, எம்டிஎஃப் போர்ட்ஸ், அக்ரலிக்ஸ், மெட்டல் இது எல்லாத்துலேயுமே அவார்ட்ஸ் பண்ணுவோம். சைனேஜஸ், அது எக்ஸிட், என்ட்ரி, நோ என்ட்ரி இந்த மாதிரியான சின்ன சின்ன போர்ட்ஸ், அது இல்லாமல் பெரிய பெரிய கடைக்கு போடுற பெரிய பிராண்டிங் எல்இடி சைன் போர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் எனக்கு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் வரும். இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, இத்தனை ஸ்கொயர் ஃபீட் மெட்டீரியல் வாங்குகிறோம், அதுக்கான லேபர் சார்ஜஸ் அதை போட்டு தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஒரு நேம் பேட்ச் எங்களால் மினிமம் 60 ரூபாலேருந்து பண்ண முடியும். ஒரு பேசிக் கோல்டன் நேம் பேட்ச் 60 ரூபாலேருந்து பண்ண முடியும். ஒரு அவார்டு 120 ஒரு நல்ல அவார்டே பண்ண முடியும். அக்ரலிக் அவார்ட்ஸ். உடன் அவார்ட்ஸ்னால் ஒரு 200 பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான அவார்ட் பண்ண முடியும். வணக்கம் பிரதர். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் முகமது ரிஃபாய் ஃப்ரம் ரிஃபாய் என்டர்பிரைசஸ், காரமடை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கரண்ட்டில்? இது வந்து கிஃப்ட் பிராண்டிங் சொல்யூஷன்ஸ் அண்டு ஆர்ட் அண்ட் கிஃப்ட்ஸ் அந்த கேட்டகரியில் வரும். ஒரு கம்பெனியோட பிராண்டிங் ப்ராடக்ட்ஸ் லைக் இன் அண்ட் அவுட் போர்டு வைக்கிறது, எல்இடி போர்ட்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் தான் எங்களோட மேஜர் ப்ராடக்ட்ஸ். அது இல்லாமல் அவங்களோட ஸ்டாஃப்க்கு கொடுக்குற அவார்ட்ஸ், ஸ்டாஃப்க்கு கொடுக்குற ரெகக்னேஷன்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் பிரிண்டிங் அண்ட் ஆல்சோ நேம் பேஜஸ், ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஐடி கார்ட்ஸ், இது எல்லாமே ஒரு 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 கம்பெனி ஒரு பிராண்டோட சொல்யூஷன்ஸ்க்கு என்னென்னவோ அதுக்கான இடம் தான் இது. கைண்ட் ஆஃப் பிரிண்டிங் பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தொழிலுக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, காலேஜில் பிசிஏ பண்ணியிருந்தேன். ஸோ கம்ப்யூட்டரைஸ்டு டிகிரி தான் அது. அது இல்லாமல் அடிஷ்னலாக டிடிபின்னு ஒரு கோர்ஸ் பண்ணோம். அதுதான் ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா, டேலி இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த கோர்ஸ் மூலமாக வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரோட்டரி லைன்ஸ் கிளப்பில் மெம்பராக இருக்கேன். ஸோ ரோட்டரி மூலமாகவும் நிறைய ஆர்டர்ஸ் வரும். ரோட்டரி மூலமாக தான் இந்த பிஸ்னஸே ஆரம்பித்தது. ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ரோட்டரிக்காகவே தான் ஒர்க்கே பண்ணுறோம். ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு அவங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸோட சப்ளை தான் இது. அது இல்லாமல் அவங்களோட தனிப்பட்ட கம்பெனிஸ் வரும், அது இல்லாமல் ஸ்கூல்ஸ் வரும், இவங்க அப்புறம் கார்பரேட் கம்பெனிஸ். பிராஸில் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். பிராஸில் என்ன மாதிரி இது பண்ணுறீங்க? பிராஸில் பார்த்தீங்கன்னா ஆசிட் எச்சிங் மெத்தடில் வந்து பிரிண்டிங் பண்ணுவோம். லைக் ஃபஸ்ட்டு ஒரு பிராஸ் ஷீட் எடுத்துருவோம், அதில் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஆசிட் எச்சிங் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி பாலிஷ் பண்ணி பெயிண்ட் அடித்து கடைசியில் பின்னாடி பின் ஒட்டியோ இல்லை மேக்னெட் ஒட்டியோ கஸ்டமருக்கு டேரெக்டாக டெலிவரி பண்ணிடுது. அக்ரிலிக் ஷீட்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அக்ரிலிக் ஷீட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க? அக்ரிலிக்கில் சேம் தட் நேம் பேட்ச், அவார்ட்ஸு, சைன் போர்ட்ஸ் இது 3 தான் அக்ரிலிக்கில் வந்து பேசிக்காக நிறைய சேல் ஆகக்கூடியது இந்த மார்க்கெட்டு, கோயம்புத்தூர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அக்ரிலிக்கில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிரிண்டிங், என்கிரேவிங் மூலமாக பிரிண்ட் பண்ணலாம், யூவி பிரிண்ட் மூலமாக பிரிண்ட் பண்ணலாம், ஸ்டிக்கர் பிரிண்ட் மூலமாக பிரிண்ட் பண்ணலாம். இந்த 3ஐயுமே வச்சு நேம் பேஜஸும் பண்ணுறோம், அவார்ட்ஸும் பண்ணுறோம், ஆஸ் வெல் அஸ் சைன் போர்ட்ஸும் பண்ணுறோம். லேசர் மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க்கு லேசர் மிஷினில் தான் வரும். ஸோ இதோட மெயின் பேஸே லேசர் ஒர்க் தான். மற்ற செகண்டரி தான் ஸ்டிக்கர் ஒர்க்காக இருந்தாலும் சரி, யூவி பிரிண்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் இது எல்லாமே செகண்டரி ஒர்க்ஸ் தான். மெயின் வந்து லேசர் தான் முக்கியம். எத்தனை ஆண்டுகளாக இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? 2018 ஜூன் 29 பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஃபிசிக்கலாக ஒரு ஷாப் வச்சுன்னா 2022 ஆகஸ்ட் 23 ஃபிசிக்கலாக இங்கே ஒர்க் பண்ணுறோம். இது எப்படிங்க கற்றுக்கிட்டீங்க? காலேஜில் படித்ததும் சரி, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்களா? காலேஜில் படித்ததுக்கப்புறமா டேரெக்டாக சேல்ஸ் ஜாப் அந்த மாதிரி போயிட்டோம். பார்ட் டைமாக வேறு ஒரு ஃப்ரெண்டு இது வந்து பெரிய கம்பெனியாக வச்சு பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட ப்ராடக்ட் வாங்கி நாங்கள் வித்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க பெரிய பெரிய கிளைண்ட் பார்க்க ஆரம்பிச்சனால என்னோட ப்ராஜெக்ட் அவங்க செய்ய முடியல. அதனால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு, இதை வச்சு நீ கற்றுக்க அப்படின்னு. அதே மாதிரி பார்த்து முக்கியமாக யூடியூப் வீடியோ, இந்தியா மார்ட், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் நிறையா வரும். அதை வச்சு படிப்படியாக எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு கம்பைன் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். எந்த வருஷம் படிக்க முடிச்சிங்க? 2014 மார்ச். 14. ரொம்ப எங்கே இருக்கீங்க? இப்போ ஏஜ் 30 ஆகுது. இப்போ இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அந்த நீங்கள் தயார் பண்ணுற பொருட்கள் அனுப்பியிருக்கீங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? மார்க்கெட்டிங் யூடியூப் வீடியோஸ் மூலமாகவும், ரோட்டரியில் பை மவுத். அதாவது நீங்கள் ஒரு கஸ்டமர், நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஈவெண்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. பிகாஸ் ரோட்டரியோட ஃபங்க்ஷன்ஸே அப்படி தான் நடக்கும். ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் உங்கள் ஈவெண்ட்டுக்கு வரவங்க நல்லா இருக்கே யார் பண்ணாங்கன்னு கேட்டால் என் பேர் சொல்லுவாங்க. பை மவுத் மார்க்கெட்டிங் எனக்கு ஜாஸ்தி. அதே இல்லாமல் நீங்கள் ஒரு கிளப்பில் ஒரு உறுப்பினராக இருப்பீங்க, நீங்கள் ஒரு ஸ்கூல் கூட ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம், நீங்கள் ஒரு தனி கம்பெனிஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த கம்பெனிஸோட அவார்ட்ஸில் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி பை மவுத்து தான் எனக்கு வந்து மெயினான மார்க்கெட்டிங். செகண்டரியாக பண்ணணும்னா யூடியூப் வீடியோஸ். நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறது எல்லாமே யூடியூப்பில் ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு வீடியோ போடுவோம், ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராம்லேயே போடுவோம்.
அதை பார்த்துட்டு நார்த்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். லைக் இப்போ டாக்டருக்கு படிக்கிற கேண்டிடேட் இருப்பாங்க, அவங்க மெடிக்கோன்னு சொல்லுவாங்க, அவங்க படிச்சுட்டு இருக்கவங்கள மெடிக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா ரீசனபிள் காஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா ஹை லெவலில் விற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு நேம் பேட்ச் வந்து 80 ரூபா இருந்துச்சு. 2014 80 ரூபான்றது அப்போ பிரியாணியே ஒரு 60 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஒரு நேம் பேட்ச் சாப்பாடை விட விலை ஜாஸ்தி அப்படின்றனால நான் வாங்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் வாங்க மாட்டேன். ஸோ தட் இப்போ நான் ஒரு கொடுக்குற இடத்துல இருக்கும்போது என்னால் 50 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சால் 50 ரூபாய்க்கு கொடுத்துருவேன், 100 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சால் 100 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். என்னால் எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா நான் கம்மி ரேட்டுக்கு தாராளமாக கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து யூசர்ஸ் ஜாஸ்தி ஆகணும், எண்ட் யூசர்ஸ் ஜாஸ்தி ஆகணும். ஸோ இப்போ ஒரு ஹால்குள்ளே போகிறேன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த நடத்துகிற எல்லா கிளப்புமே என்னோட நான் செஞ்ச நேம் பேஜஸ் போட்டிருக்காங்கன்றதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு அவங்க வருவாங்க, அவங்க ஜூனியர்ஸ் வருவாங்க, அந்த ஜூனியர்ஸ் அவங்களோட கம்பெனிஸில் போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடுமே நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் கேரளாவில் நிறைய ஸ்கூல்ஸ் வாங்குவாங்க, பெங்களூர்லேயும் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வாங்குவாங்க. நார்த்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மெடிக்கல் காலேஜஸ் தான் இருக்காங்க. நார்த் இந்தியானாலே எனக்கு ஒன்று ரோட்ரி, அதை விட்டால் மெடிக்கல் காலேஜோட கிளைண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. நீங்கள் என்னென்ன மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சாம்பிள் வச்சுருக்கீங்க? பேசிக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுற மிஷின் ஒரு கம்ப்யூட்டர், ஃபோட்டோஷாப் இருக்குது, லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். அதை வச்சு தான் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ப்ளஸ் 2 பிரிண்டர் இருக்குது, ரெண்டுமே இங்க்ஜெட் பிரிண்டர். அது இல்லாமல் மெயின் கம்பெனியோட பேஸே பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் மிஷின். இதை நான் கோயம்புத்தூர்லேயே தான் இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணேன். இது லேசர் என்கிரேவிங் பண்ணும் அண்ட் ஆல்சோ கட்டிங்கும் பண்ணும். அது இல்லாமல் யூவி மிஷின் இருக்குது, இது யூவி பிரிண்ட்டுக்காக இந்த மிஷின். ஸோ இதில் வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட்டு, ஃப்ளெக்ஸ் பிரிண்ட்டு, போர்டு அடிக்கிறது எல்லாமே இந்த யூவிலேயே நடக்கும். அது இல்லாமல் கடைசி இன்னொரு மிஷின் பார்த்தீங்கன்னா கட்டர். அது வந்து தனியாக வேற ஒரு இடத்துல வச்சுருக்கோம். அந்த லேசர் மிஷினில் என்னென்ன கட் பண்ணலாங்க? MDF வுட் கட் பண்ணலாம், அக்ரிலிக் கட் பண்ணலாம். அக்ரிலிக்கில் கலராக இருக்குது, கோல்டு, சில்வரு, பிளாக்கு, ஒயிட்டு, ஆல் டைப் ஆஃப் கலர்ஸ் அக்ரிலிக் கட் பண்ணலாம். சிஎன்சி மெத்தடில் கட் பண்ணலாம். சிஎன்சி மெத்தட் தான். நம்ம அவுட்புட் இங்கேருந்து இன்புட் இங்கேருந்து இங்கே கொடுத்துட்டா எக்ஸ் அண்ட் ஒய். அக்ரிலிக்கு எந்த லென்த் விட்த் வரைக்கும் பண்ணுவாங்க? 6 mm. அக்ரிலிக் 6 mm வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 6 mm வரைக்கும் பண்ணலாம். அதை விட பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது வருது 10 mm வேணும்னு கேட்டாங்கன்னா அப்போ தான் நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்ஸில் கட் பண்ணி 6 mmல ஏதாவது இந்த சாம்பிள் காட்டுறீங்களா? 5 mm. இது 6 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் அக்ரிலிக். இது வந்து 2 mm இருக்கக்கூடிய ஒரு அக்ரிலிக். இதில் நாங்கள் எங்கள் கஸ்டமரோட என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு தரதான் எங்கள் ஒர்க்கு. இது சினிமேட்டிக் இது மாதிரி. இது ஒரு ரீசெண்டாக பிஎஸ்ஜி காலேஜில் திரைப்படத்துறை விழா நடந்துச்சு, பதிவுகள்னு சொல்லி அவங்களுக்கு பண்ண ஒரு டெமோ ஒர்க்கு. பட் ஒரிஜினல் ஒர்க்கை அவங்க அடுத்த வாரம் ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால அது வரைக்கும் நாங்கள் இது வந்து டெமோ தான் இல்லையா? இது டெமோ தான், ஃபர்ஸ்ட் பண்ண டெமோ. இது அதே கலர்ஸ், அவங்களோட கலர்ஸ் அண்ட் பதிவுகள் பிஎஸ்ஜி காலேஜோட தான். அதாவது ஆனால் அவங்களுக்கு உண்மையாகவே கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து வேற. பட் அதை என்னால் இப்போ ஷோ பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியலாக போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களை போட சொல்லியிருக்கேன். ஓகே. கஸ்டமர் எனக்கு இந்த இடத்துல ஒரு மைக் வச்சு வேணும்னு கேட்டாங்கன்னா ஒரு மைக் மாதிரி செட் பண்ணுவோம். இதே நீங்கள் ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்குறீங்களா ஒரு பேனா மாதிரி செட் பண்ணி தருவோம். ஸோ கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அவார்ட்ஸ் அடிக்கிறது தான் எங்களோட ஒர்க்கு. லைக் ஒரு ரெடிமேட் மொமெண்ட், ஒரு ரெடிமேட் அவார்டுக்கும் எங்களோட ஒர்க் ஷாப்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தாட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் வேணும்னு கேட்டால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெமோ காமிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு, அதுக்கப்புறமா அதில் வந்து நாங்கள் டெவலப் பண்ணிக்குவோம். சரி. இது ஸ்கூல் யூனிஃபார்மோட பக்கிள் பிரிண்டிங். இது ஒரு லெதர் பக்கிள் தான். இந்த இடத்துல ரெசின் பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ தட் இது உறிஞ்சு வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். காலேஜஸ்லாம் என்ன மாதிரி ஆர்டர்? காலேஜஸ்லேருந்து நேம் பேஜஸ் தான் வரும். இது அக்ரிலிக்ல யூவி பிரிண்ட் பண்ணது. ஓகே. இது அக்ரிலிக்ல ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணது. ஸோ என்சிசிக்கு பார்த்தீங்கன்னா என்சிசி ஸ்டோர்ஸ்னே தனியாக விற்பாங்க. பட் ஒரு சிலர் என்னன்னா அவங்க ப்ராசஸ் டைம் லேட் ஆகுதுன்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்பாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக கொடுத்துடலாம், வெறும் என்சிசின்னு போட்டு நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து ஆத்தரைஸ்ட். இதே நான் காலேஜ் பேர் போட்டதா உங்களோட இண்டிவிஜுவல் பேர் போட்டால் அது கஸ்டமைஸ்டு, அது எங்கே வேணாலும் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்சிசி நேம் பேஜஸ், மற்ற என்எஸ்எஸ் கிளப்பு,
ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, ஜெண்டர் கிளப்ஸ், இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருப்பாங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது இல்லாமல் அவங்களே அவார்ட்ஸ் நடத்துவாங்க, கல்ச்சரல்ஸ் நடத்துவாங்க. அதோட அவார்ட்ஸ் தனியாக போகும். ஓகே. உடனில் பண்ணது ஏதாவது சாம்பிள் இருக்கு? இது நம்ம நார்த்தில் வாங்குற ஒரு ரெகுலர் உடன் அவார்டு. இது நாங்கள் செஞ்சது ஆக்சுவலி 2 இயர்ஸ் பழசாயிடுச்சு. இதில் என்னன்னா கஸ்டமர் எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் தூக்கி பிடிச்சிருக்க மாதிரி வேணும்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணி கீழே அவங்க லோகோ போட்டு நாங்கள் ரெடி பண்ணோம். இது 2 to 3 இயர்ஸ் ஆயிடுச்சு இது டெமோ ஒர்க் பண்ணது. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் தான். ஏன்னா இது 500 ரூபாய்க்கு விற்கிறேன், இது 650 ரூபாய்க்கு போடுறேன். ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் as well as வெயிட் ஏற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன வுட்டில் பண்ணுறீங்க? இது MDF வுட், இதுவும் சேம் MDF வுட் தான். இதில் வந்து நேம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஜஸ்ட் ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணால் போதும். பட் இதில் அப்படி கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி அக்ரலிக்கில் பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து மர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் டெலிவரி கொண்டு போவோம். இது பொள்ளாச்சி திருவிழாக்காக பண்ணது. அவங்க எங்களுக்கு என்ன இது கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்டது இருக்கணும், பொள்ளாச்சியோட அடையாளமா தென்னை மரம், பனை மரம் சம்மந்தப்பட்டது இருக்கணும். ஒரு மரத்தோட கான்செப்ட்ல பண்ண சொன்னாங்க. ஜஸ்ட் லைக் ஒரு லாங் ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருந்து ஆழம் விழுதுகள் விழுகிற மாதிரி இருக்கும். கிரியேட்டிவிட்டி. ஆமா. அது இல்லாம அந்த பொள்ளாச்சியோட மெயின் பெருமைகளை பேசக்கூடிய அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ், பரம்பிக்குளம் டேம், குரங்கு ஃபால்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சு இது பொள்ளாச்சி திருவிழா ரெடி பண்ணோம். இதுதான் அப்ரூவலும் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 200 பீஸ் அவார்டு அங்கே பொள்ளாச்சி திருவிழாவில் வந்து எல்லா கெஸ்ட்டுக்கும் இதுதான் கொடுத்தாங்க. இது ஒரு டேபிள் ஸ்டாண்ட். நம்ம முன்னாடி போகும்போது பிரின்சிபல் செக்ரட்டரி போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டேபிள் ஸ்டாண்டு. நிறைய கண்டென்ட்ஸ் நிறைய போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ கலர் மாற்றிக்கலாம். இந்த கலர் பிடிக்கலாம், வேற கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே கஸ்டமைஸில் தான் வரும். ரெகுலராக ஒரு போர்டு வாங்கி ஸ்டிக்கர் அடிக்கிறக்கும் நாங்கள் பண்ணுறதுக்குமான வித்தியாசம் கண்டென்ட் என்னென்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரிலாம் நாங்கள் வேலை செய்வோம். கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண ஒர்க் தான் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்ரூவ் ஆனால் தான் அதுக்கப்புறம் பிரிண்ட், ரா மெட்டீரியல் எல்லாமே. ஸோ டிசைன்ஸ் வந்து ஆன்லைனில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நாங்களே உட்காந்து ஒவ்வொன்றா கையிலேயே வரைவோம். டிசைன் பண்ணணும், கையில் வரைவோம். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யார் இருக்காங்களா? சப்போர்ட்டுக்கு ஃபெல்லோ ரோட்டரி கிளப்போட மெம்பர்ஸ் தான் 2 பேர் இருக்காங்க. பார்ட் டைம் ஜாப். ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு வருவாங்க. நைட்டு ஒரு 11-12 வரைக்கும் வேலை இருக்கும். அப்புறம் டே க்ளோஸ். சப்போஸ் அவங்க இல்லைன்னா நான் என் ஒய்ஃப் வேலை செய்வோம். இப்போ எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஜாலியாக வேலை சொல்லப்போனால் நாங்கள் இது பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த ஆர்டர் வந்துச்சுன்னா நாங்கள் ஜாலியாக வேலை செய்வோம். அதனால தான் நாங்கள் விடிய வேலை செஞ்சாலும் ஒரு சலிப்பு தட்டாமல் நாங்கள் இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆர்டர் ஃபேஸ் பண்ணுறோம், நாளைக்கு வேறு மாதிரி ஒரு விஷயத்தில் வேலை செய்வோம். அதே மாதிரி தான் ட்ரைனிங் கொடுக்குறதும் சரி. இப்போ யாராச்சும் வந்து ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா அது எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், எப்படி செஞ்சோன்றது அப்படியே போட்டு சொல்லிடுறது. ஏன்னா அவங்கள்ட்ட நமக்கு ஏதாவது தேவையான டீல்ஸ் தருவாங்க, தேவைப்படும் போது ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. கடை எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னா காரமடை கண்ணார்பாளையம் ரோட்டில் இருக்குது, கோயம்புத்தூர் மாவட்டம். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், பை ஃபோன் கால்ஸ்லேயும் ஆர்டர் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் 9655999488. சேம் தட் கூகுளில் ரிஃபைன் என்டர்பிரைசஸ் அப்படின்னு தேடினீங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். யூடியூப்லேயும் நமக்கு யூடியூப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு மாடல்ஸ் எல்லாமே செக் பண்ண முடியும். எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல் பேர் nanoprint.store. nanoprintன்றது நான் மொதல் வச்ச பேர், அதனால் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் பேட்ச் மேக்கர்ஸ் கோயம்புத்தூர்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் யூடியூப் வீடியோஸ் வரும். அதில் நிறைய மாடல்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கூட உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு ஒரு ஐடியா கொண்டு வரலாம். ஜஸ்ட் லைக் இது கொடுத்து வாங்குற மாதிரி தான். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.